மீண்டும் ஒரு விளையாடிகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. IPL 43வது போட்டியாக இன்றைய தினத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இடையிலான போட்டி டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் ஆரம்பமாகின்றது. இந்த போட்டியை பொறுத்தவரை ஞானல் சூழ்ச்சி வெற்றி பெற்றிருந்த மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்தில் தமது அணியை களத்தடுப்பை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஆரம்பத்தில் தூடுபடுத்தாட வந்திருந்தது. ஜாக் பிராஷர் மற்றும் அபிஷேக் போரல் இருவரும் மதுரடி காட்டியிருந்தார்கள். மொத்தமாக முதலாவது விக்கெட்டுக்காக 45 பந்துகளை மாத்திரம் எதிர்கொண்டு 114 ஓட்டங்கள் முதலாவது விக்கெட்டுக்காக இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள். முதல் 6 பந்து ஓவர்களில் 92 ஓட்டங்களை பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதில் ஜாக் பிராஷர் 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 11, 6 ஓட்டங்கள் 6 அடங்களாக 84 ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தார். அபிஷேக் போரல் 27 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டம் 3 அடங்களாக 36 ஓட்டங்களை பெற்றும் ஆட்டமிழந்து குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக சாயோப் 17 பந்துகளை எதிர்கொண்டு 6 ஓட்டங்கள் 5 அடங்களாக 41 ஓட்டங்களை அதிரடியாகப்பட்டு ஆட்டமிழந்திருந்தார். ரிஷாட் பண்ட் 19 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் எதுவும் பெறாமல் 29 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்ததோடு இந்த போட்டியில் மூன்றாவது விக்கெட்டுக்காக 24 பந்துகளில் 53 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தன. ஆகவே செஸ்டன் சாப் 25 பந்துகளை எதிர்கொண்டு 6 ஓட்டங்கள் 2, 4 ஓட்டங்கள் 2 அடங்களாக 48 ஓட்டங்களை ஆட்டம் இழக்காது பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரிஷாட் பண்டோடு இருந்து 4வது விக்கெட்டுக்காக 27 பந்துகளில் 55 ஓட்டங்கள் அதிரடியாக பெறப்பட்டது. அக்ஷர் பட்டேல் இறுதி நேரத்தில் 11 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வழியில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் மாத்திரமிழந்து 257 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். IPL வரலாற்றில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பெறப்பட்ட அதிகூடிய ஓட்ட எண்ணிக்கையாகும் இது பதிவாகியுள்ளது. ஆகவே மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை 258 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் மும்பை அணியின் ஆரம்பத்தோடு இஷான் கிஷான் 4 ஓட்டங்கள் 4 அடங்கல் 20 ஓட்டங்கள், ரோஹித் சர்மா 8 ஓட்டங்கள், சூரியகுமார் 13 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 3, 6 ஓட்டங்கள் 2 அடங்களாக 26 ஓட்டங்களுடன் ஆட்டம் இழந்திருந்தார். அணியின் தலைவரான ஹார்திக் பாண்டியா 24 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 3 அடங்களாக 46 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழந்ததோடு நேஹல் 4 ஓட்டங்கள், திலக் வர்மா 32 பந்துகளில் இறுதி நேரத்தில் 4 ஓட்டங்கள் 4, 6 ஓட்டங்கள் 3 அடங்களாக 63 ஓட்டங்களை அதிரடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். டிம் டேவிட் 17 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 2, 6 ஓட்டங்கள் 3 அடங்களாக 37 ஓட்டங்களை பெற்றதோடு இந்த 2 வீரர்களும் 4வது விக்கெட்டுக்காக அதிரடியாக 29 பந்துகளில் 70 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். வெற்றிக்கு ஒரு முக்கியமான ஒரு போராட்ட இணைப்பாட்டமாகவும் இது மாறியிருந்தது. இந்த 2 வீரர்களும் ஆட்டமிழந்து தொடர்ந்ததாக நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 247 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது. 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு. அதன் காரணமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 10 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறது. டெல்லி கேபிட்டல்ஸ் பந்து வீச்சை பொறுத்தவரையில் கலில் அகமட் 2 விக்கெட்டுகளையும், ராசிக் தர் ஷலாம் 3 விக்கெட்டுகளையும், முகேஷ் குமார் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றியின் மூலம் இப்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் 5 வெற்றிகள் அடங்கலாக 10 போட்டிகளில் 5 தோல்விகள் அடங்கலாக 10 புள்ளிகளோடு இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறது. மும்பை இந்தியன்ஸ் அணி பொறுத்தவரையில் இப்பொழுது 9ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்ட ஜாக் பிராஷர் 27 பந்துகளில் 84 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்த அவருக்கு இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதும் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விழுந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.